இப்ப இங்க எனக்கு நான் வெற்றி பெறணுன்றதுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறணுன்றதுக்காக நிறைய மாநிலத்திலிருந்து இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா கர்நாடகா மாநிலத்திலிருந்து எங்களுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலுக்குலாம் நான் போய் கர்நாடகாவில் வேலை பார்த்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்ப கர்நாடகாலேருந்து வந்து இங்க எனக்காக என்னோட வெற்றிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது பொறுக்க முடியாம இப்ப இந்த எதிர்கட்சி வேட்பாளர் என்ன செய்யறாருன்னா, திமுக வேட்பாளர் என்ன செய்யறாருன்னா, ஒரு சின்ன எல்லா நியூஸ்லயும் பார்த்திருப்பீங்க, சோசியல் மீடியால எல்லாம் நேத்து எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம்னா இவர் வந்து எங்களோட பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகி, கர்நாடகாவோட நிர்வாகி இவரை வந்து பொய்யான நாங்க வந்து எல்லாத்தையும் நீ போய் பப்ளிக் கிட்ட கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க என்ன நடந்துச்சு, என்ன போய் ஜென்ரலா பார்த்தோம்னா தேர்தல்னா ஓட்டர் லிஸ்ட்ல ஓட்டரோட பேர் இருக்கான்னு நம்ம போய் செக் பண்ணுவோம். ஏதாவது விட்டு போயிருக்கா, இந்த உங்களுக்கு விட்டு போயிருக்கா, உங்க ஓட்டு வந்து இந்த தெருவில் நீங்க இருக்கீங்க, ஆனா உங்களோட பூத் வந்து இப்ப நம்மளுக்கு வந்து எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறமேல் பார்த்தோம்னா 8ஆம் நம்பர் பூத்துல வீடு இருக்கு, ஆனா ஓட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது 9ஆம் நம்பர் பூத்துக்கு மாத்திருக்காங்க. அந்த மாதிரி கிளாரிபிகேஷன்லாம் நாங்க ரெக்டிஃபை பண்றதுக்காக அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா எதிர்கட்சி வேட்பாளர் என்ன செய்யறாரு, திமுக வேட்பாளர் என்ன செய்யறாருன்னா பொய்யான கருத்தை பரப்புறாரு. நாங்க போய் ஆதார் கார்டு வாங்கணும், பேங்க் அக்கௌண்ட்டை வாங்கணும், ரேஷன் கார்டை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பொய்யான கருத்தை பரப்பிட்டு இருக்காரு. ஆனா இப்ப பாருங்க, எங்க கூட இருக்கிற கூட்டணி வேட்பாளர் கூட்டணி கட்சி நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இப்ப நாங்க பிரஸ் மீட்டே கொடுக்குறோம். இப்ப நாங்க ஆக்சுவலா எங்களுக்கு முடிஞ்சோட ஏடிஎம்கேயோட மீட்டிங் தனியா இருக்கு, என்ஆர் காங்கிரஸோட தனியா மீட்டிங் இருக்கு. என்ஆர் காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா கிளை தலைவர்கள், நம்ம மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்காங்க, ஏடிஎம்கே எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா இப்ப எதிர்கட்சிக்கு பார்த்தோம்னா ஒருத்தவங்க கூட கிடையாது. அவங்க எல்லாரும் ஸ்பிளிட் ஆயிருக்காங்க. அந்த மன உளைச்சல்ல அவர் இந்த மாதிரியான பொய்யான கருத்துக்களை பரப்புறதுலே குறியா இருக்காரு.